அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 3 நாளில் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். நல்ல வேலையாக ஒரு வாரத்திற்குள்ளேயாவது அடுத்த வீடியோவை போட்டுடுறேன். சென்ற வார கேள்விக்கான விடை சென்ற வாரம் வந்துடுச்சு. கும்பலக்கணம் 2ல் ராகு கேது, 2ல் குரு ராகு, 8ல் கேது, 9ல் புதன் செவ்வாய், 10ல் சூரியன் சந்திரன் சனி, சூரியன் புதன் சுக்கிரன் சனி. அம்சத்தில் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அம்சத்தில் மீன வீட்டில் புதன் சுக்கிரன் குரு சனி என்ன சனி அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் சூரியனும் 2ஆம் நிலை சுபத்துவமாக திக்பலத்தை அடைந்திருக்கின்ற ஜாதகம். பெரும்பாலான பேர் சரியாவே கணிச்சிங்க, காரகத்துவத்தை சரியா கணிச்சிட்டிங்க. எடுத்த இடத்துல என்ன கவர்மெண்ட்ல கான்ட்ராக்டா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுதான் சரி. ஆமாங்க ஐயா, எங்க அப்பா கான்ட்ராக்டரா இருக்கிறாரு, அதே தொழிலை நானும் செய்கிறேன், நானும் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்டரா இருக்கிறேன்னு சொன்னார். முதல்ல வானவியல் வெங்கடாஜலம் உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நல்ல பாராட்ட கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1000 பேர் பிரீமியம் வீடியோவில் பதில் சொல்லியிருக்கிறீர்கள், பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. வானவியல் வெங்கடாஜலம் மட்டுமே கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பொது வீடியோவில் 2 பேர், பொது வீடியோவில் ஒரு 100-150 பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. 2 பேர், நரேஷ்குமார் வேலுச்சாமி, ஸ்ரீனிவாசன் நடராஜன். நரேஷ்குமார் வேலுச்சாமி, ஸ்ரீனிவாசன் நடராஜன் ஆகிய 2 பேர், மொத்தம் 3 பேர் தான். இதுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. பதில் சொன்னவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள். பிரீமியம் வீடியோவில் போய் பாருங்க, எல்லாருடைய கமெண்ட்டும் உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஆக ஒரே ஒருவர் ரொம்ப மனசார வானவியல் வெங்கடாச்சலத்தையும் பாராட்டுறேன். பொது நேயர்கள் நரேஷ்குமார் வேலுச்சாமி, ஸ்ரீனிவாசன் நடராஜன். சரி, எப்படி இந்த ஜாதகத்தை நிறைய பேர் எப்படி கணிச்சிருக்காங்க? ஒருத்தர் பிம்பு, பொது வீடியோல ஒருத்தர் சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில்னே சொல்லியிருக்கிறார். பிம்புன்னே ஒருத்தர் பிரீமியம் வீடியோல கமெண்ட் கொடுத்திருக்கிறார். அதுவும் சனியின் தொழில்கள் தான், பிம்பும் சனியின் தொழில் தான். சரி, எப்படி இந்த அமைப்புல எப்படி சனியின் தொழில் ஆசிட் எல்லாம் பண்ணிட்டீங்க, எப்படி டக்குன்னு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் கேட்க முடிஞ்சது? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை விளக்கிய ஒருவர் அப்படியே என்கிட்ட, என்னுடைய குரு கிட்ட இதை கன்சல்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு கொண்டு வரார். 2 ஜாதகங்கள் இருக்கின்றன. திருமணமான ஜாதகத்துல 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சில நிலைகளில் ஒரு மாதிரியான சூழல்கள் வருகின்றன. என்ன நடக்கும் என்பதற்கான கன்ஃபர்மேஷன்ல வர்றாங்க. அவங்களே சில கேள்விகளை கேட்கறாங்க. சில கேள்விகளுக்கு இப்படித்தான் இருக்கும்ன்றத கொஞ்சம் மனசு கணக்கக்கூடிய பதில்களை சொல்லுகிறோம். எப்படி சொல்லுகிறோம்? இருவரும் கணவன் மனைவி. கணவனுக்கு குருதசையில சனி புக்தி ஜாதகம் எப்படி இருக்கு? ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய குரு அங்கே சனியாகிய புக்திநாதனை 8 தனக்கு 6-8 அமைந்திருக்கின்ற அமைப்புல இங்க பாருங்க, குருதசையில செவ்வாய் புக்தி. மிதுன லக்னத்துக்கு 6 யாரு? செவ்வாய். அவர் குருவுக்கு 8ல் இருக்கிறாரா? இங்க மனைவியோட ஜாதகத்துல குருதசையில செவ்வாய் புக்தி ஜூன் மாசம் வரப்போகுது. ஜூன் மாதம் குருதசையில செவ்வாய் புக்தி வரப்போகிறது. இந்த செவ்வாய் குருவுக்கு 8ல் இருக்கிறார், தானே 6 இருக்கிறார். இங்கேயும் 6-8 வந்துருச்சா? 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எந்த இடத்துல நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன் சொல்ல முடியாது என்கின்ற ஒரு துல்லிய அமைப்புகளை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய தமிழ் மொழி தெரியாத வெளிமாநிலத்திலிருந்து பலன் சொன்ன ஒரு ஜாதகம். பெண்ணிற்கு 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. அருமையான சுபத்துவம். 12ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்திலிருந்து குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால பிறந்ததிலிருந்தே சின்ன வயசுல பெண்ணை வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு வளர்க்கப்பட்ட பெண். பாயிண்ட் வந்துருச்சா? 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம். பெண்ணு திருமணத்திற்கு முன்னாடியே பேசிட்டாரா, எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இருக்கு, இதை வச்சு நம்ம 2 பேரும் ஃபாரின் போயிடணும், இது இப்ப நடக்கும், 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அங்கேதான் இருக்கணும் அப்படின்ட்டு அதற்காகவே பிள்ளை பிறப்பை தள்ளி போட்டு கொண்டு வந்த தம்பதிகள்.
அப்ப பெண்ணுடைய லட்சிய கனவு 8-12ஆம் இடத்து சுபத்துவத்தின் காரணமாக லண்டனில் செட்டில் ஆவது. அதற்கான அத்தனை அமைப்புகளும் வந்துருச்சு. இந்த ராகுபக்தி நடக்க போகுது. தாயை பிரிய போகிறார் இந்த பெண். 4ஆம் இடத்துல சனியின் பார்வை. எந்த ஒரு ப்ரெடிக்ஷன்றது சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் அப்படியே கோர்த்துக்கிட்டே போகணும். பையனுக்கு அப்படியே வந்துருங்க. இதற்கடுத்து ஒன்று வரேன். 7-11. 7ஆம் இடம் பலவீனமாக்கி 11ஆம் இடம் சுபத்துவம். இதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினேன். அப்டேட் பண்ணணுன்றதை அடிக்கடி சொல்றேன். நானே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறேன், 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 7ஆம் இடம் சுபத்துவமாக பாவத்துவமாகி 11ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருந்தால் 2 திருமணம்னு. இதையே நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி என்ன பண்ணேன், 3-7-11 கொண்டு வந்தேன். 11ஆம் இடமும் முதல் திருமணத்தை கொடுக்கும்னு கொண்டு வந்தேன். ஏன்? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க 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 பரம்பொருள் விதிகளை அப்படியே கொஞ்சம் அவசரப்படாதான்னு கொடுக்குது. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன். ஜோதிடத்துல அப்டேட் ஆகணும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், தெளிவாக 7-11 மட்டும் சொன்னவன். இப்ப நான் 3-7-11 முதல் திருமணத்திற்கும் 2வது திருமணத்துக்குமே கனெக்ட் பண்றேன். 3வது திருமணத்திற்கு 3ஆம் பாவகம் காரகம் வகிக்கிறது. 11ஆம் அதிபதி. இதையே நான் கொஞ்சம் தெளிவாக்கி சமீபத்தில் என்ன பேசினேன், 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 7ஆம் அதிபதி பிரிப்பார், 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 11ஆம் அதிபதி பிரிப்பார்னு சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, இப்போது ஒரு ஜாதகம் வருகிறது. இந்த ஜாதகத்திற்கு நிறைய பேர் பதில் சொல்வீங்க. அதனால கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேட்டுறேன். கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டேன். 1000 ஒருவர் பதில் சொல்லி பொதுவேடையில் 2 பேர் பதில் சொன்னது. இப்ப ஈஸியா ஒரு கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்லலைன்னா அவ்வளவுதான், பட்டுன்னு சொல்லிடுவீங்க. என்னால அடுத்த தடவை யார் சொன்னாங்கன்னு பதில் படிக்க முடியாத அளவிற்கு நிறைய பேர் பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. ஜாதகம் வந்துருச்சு. ஒரு ஆண் 26/9/1979 நள்ளிரவு அதிகாலை 12:30 AM திருநெல்வேலியில் பிறந்த ஜாதகம். மிதன லக்னம். லக்னத்துல ஒண்ணு இல்ல, 2ல செவ்வாய், 3ல குரு சனி ராகு, 4ல சூரியன் புதன் சுக்கிரன், 5ல சந்திரன், 9ல கேது. பிறக்கும் போது குருதசையில 6 வருஷம் 9 மாசம் 16 நாள். ஜாதகம் வந்துருச்சு. சரி, இவருக்கு என்ன இல்லை?